என்ன இது வெறும் பேப்பரா இருக்கு? லவ் லெட்டர் நினைச்ச ஏதாச்சும் எழுதி கொடு. அசிங்க அசிங்கமா எழுதி தரேன். உன் மூஞ்சிக்கு லவ் லெட்டர் கேக்குதா? டேய் எவன்டா சத்துணவு கூடத்துல வேலை செய்யற ஆயாவுக்கு யூனிஃபார்ம் கொடுத்தது? போடி போய். என்ன பார்க்க போறோம்? ஸோ மேட்ரு என்னன்னா, நான் பார்த்துட்டேன். ஓகே, நான் பார்த்துட்டேன். ஐ வாஸ் வெரி எக்ஸைட்டட். எனக்கு பர்சனல் எக்ஸைட்டிங்காக இருந்தது. உனக்கும் இருக்குன்னு நினைக்கிறேன். அது வீடியோ பார்த்ததுமே நான் முடிவு பண்ணிட்டேன், இன்றைக்கி இதை ஃபஸ்ட் டைம் ஒரு ட்ரை நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு. சரி, ஓகே. ஓ, ஐம் so sorry. What? Emotional damage. I'm sorry. Don't talk. Show it in action. Sorry for the interruption. This is only my introduction. During the class examination, you will see my action come direction added with perfection. In the name of the witness, you are playing with the imitation. That's my conception. You have to tell me so that I'll stay away from everything and not see it. Lokesh Kanagaraj post பண்ணிருந்தார் இன்ஸ்டாகிராம்ல. பட் நான் ஃபுல்லா பார்க்கல. இனி வயசுக்கு வந்தா என்ன ரெடி? என்ன ரெடி? அதான் பார்த்துட்டியே. சரி போடு, நான் ஃபுல்லா பார்க்கல. இது நம்ம ட்ரையலுக்கு தானே, போடு. சர்ப்ரைஸாக இருக்கட்டுமே கஷ்டப்பட்டு எல்லாம் ரெடி பண்ணி எனக்கு தெரியாது. 3/4 மணி நேரம் உட்காந்து எல்லாத்தையும் பண்ணா How would I know, baby? ஃபுல்லாக பார்க்கலன்னா எனக்கு புரியல. அது பிரேக் முடிய போகுதுன்னு எனக்கு அது போட்டிருந்தாங்க. ஃப்ரெண்டுக்கு கால் பண்ணுறேன், அவன் மிஸ்டர் பாரத் கால் பண்ணி நான் சொல்லுடா அப்படின்னா, நான் உன் ஃப்ரெண்ட் இல்லை, அப்போ ராங் நம்பர் அப்படி வச்சுறான். இல்லை ரியாக்ஷன் பண்ணுறோன்ட்டு நம்மளே இங்கே ஸ்பாயிலர் போட்டால் எனக்கு புரியல. ஏய் நான் என்ன பண்ணுறது? எனக்கு முன்னாடியே சொன்னால் I'll stay away from all of this என்று எனக்கு புரியல. நீயுமே அதுதான் சொல்கிறது. நீ ஆஃபீஸ்க்கு வேலை பார்க்க போறியா இல்லை ஜாலியாக இருக்க போறியா? நான் பல வாட்டி சொல்லிட்டேன். நான் பிரேக் டைமில் இன்ஸ்டாகிராம் பார்த்தேன். என்ன நீ பேசுகிற? உனக்கு தெரியும்ல இப்போ ரெக்கார்ட் பண்ணுங்கிற ஐடியா உனக்கு இருக்குன்னு, அப்புறம் நீயே பார்த்த. நம்ம இப்பயும் ரெக்கார்டிங்கில் தான் இருக்கோம். நம்ம தானே கட் பண்ண போகிறோம். Women. சரி, ஓகே. விட்டுருண்ணா. டேய், எங்க கிட்ட வாங்கின பணத்தை திருப்பி கேட்டா என்ன சொல்லிக்கிட்டு சுத்திட்டு இருக்க? நாங்க பண்ற டார்ச்சர்ல பணம் எப்படி திரும்பி வருதுன்னு மட்டும் பாரு. ரைட்டு, தலையை திருப்பி விட. ஓ இவனா? யூடியூப்ல வீடியோ போறான், அண்ணன் பணம் வாங்கிட்டு போனான்டா. அவன் போட்ட ஒரு வீடியோ கூட ஒழுங்கா ஓடல, காசையும் திருப்பி கொடுக்கல. அதான் இங்க வந்து தொக்கா மாட்டினான். ரைட்டு, இவனோட கால் லிஸ்ட்ல ஃபுல்லா பாரத்னே இருக்கு. யாரா அவன்? அண்ணா என் ஃப்ரெண்டு தான். போடுறா அவனுக்கு போன. ஐயோ வேணாண்ணா. ஏன்? அவனை உங்களால் சமாளிக்க முடியாது. ஏய், அவன் என்ன பெரிய ஹீரோவா? அப்படி இல்லைங்கண்ணா. இப்போ பாடுறா, கால் பண்ணுறதுல பயந்தடிச்சு ஓடி வருவான் பாடுறா. ஹலோ மச்சான், வெயிட் பண்ணி நான் வந்துட்டேன். ஏய், நான் நிறைஞ்சிடல. ஓ சாரிங்க, ராங் நம்பர். ராங் நம்பரா? ரைட்டு, நாம தானே கால் பண்ணோம், அவன் ராங் நம்பரை கட் பண்ணுறான். ஏய் மறுக்கா போடுறா. மச்சான் வந்துட்டேன். ஏய், நான் உன் ஃப்ரெண்ட் இல்லை, அவனை கடத்தி வச்சிருக்கோம். நிரஞ்சனை கடத்திட்டீங்களா? ஆமாம். இப்போ அவனை உயிரோடவோ பணமாவோ பார்க்கணும்னா என்ன பண்ணும்? இங்க பார், எங்ககிட்ட வாங்கின பணத்தை திருப்பி கொடுத்துட்டு இவனை கூட்டிட்டு போ. பணமா? இவன் உள்டா த்ரெட் இப்படி திடீர்னு கேட்ட எப்படிங்க? இந்த ஒரு தடவை விட்டுருங்க, நெக்ஸ்ட் டைம் நீங்க கடத்தும்போது கண்டிப்பா கொடுத்துட்றேன். ரைட்டு, சரி போன குறா. ஏய், உனக்கு உன் ஃப்ரெண்டு உயிரோட வேணுமா வேண்டாமா? சார் உயிரோட தான் சார் வேணும். நீங்க யாரு? அது உனக்கு தேவையில்லாது. ஓகே சார், ஓகே சார்.
எனக்கு என் ஃப்ரெண்டு உயிரோடு இருந்தால் மட்டும் போதும் சார். இப்போதான் சார் ஒருத்தர் என் ஃப்ரெண்டை கடத்தி வச்சுட்டு காசு வேணும்னு கேட்டு மாட்டிட்டு இருந்தாரு. அவர்கிட்ட இருந்து மட்டும் எப்படியாவது என் ஃப்ரெண்டை காப்பாற்றிட்டே இருங்க சார். நான் வந்துகிட்டே இருக்கேன். அண்ணா இவனை விட்டுறலாண்ணா. இவனை நம்மளை விட டார்ச்சர் பண்றதுக்கு இவன்ட்டே ஆள் இருக்கு. என் ஃப்ரெண்டு தானே. டேவிட்டே காசு எதாவது கொண்டு வந்தானா? டேய் உன்கிட்ட என்னடா சொன்னேன்? டேய் அப்படின்னு சொன்னீங்க. ஏய் இவனுக்கிட்ட இருந்து காசெல்லாம் வாங்க முடியாதுடா. உங்கள் வீடியோஸ் எல்லாம் பார்த்தேன், பரவாயில்ல, பார்க்குற மாதிரி தான் இருக்கு. உங்களுக்கு கடைசி ஒரு சான்ஸ் தரேன். வாங்கின காசுக்கு ஒரு வீடியோனாலும் தரமான ஒரு வீடியோவை என்கிட்ட எடுத்து கொண்டு வந்து கொடுத்துட்டு கிளம்பு. சார் டேய் அண்ணா. அதான்டா உங்கள் வீடியோஸ் எல்லாம் வெறும் 4 நிமிஷம் 5 நிமிஷமாகவே இருக்குது. கொஞ்சம் லென்த் எடுத்தால் தான் என்ன? சரி. உங்களுக்கு ஓகேவாண்ணா? எனக்கு என்ன, அப்போ ஓகேண்ணா. அப்போ ஓகே. ஷார்ப்பான பசங்க தான் இல்லை? ஆமாம் மாமா, ஜிஸ்கார்ட் ப்ரொடக்ஷனில் தான் படம் பண்ணுறேன். ஆமாம், அவர் வாயால என்கிட்ட சொன்னார். டேய் என்னடா அவனுங்க ஏதோ படம் பண்ண போகிறோம், நான் தான் ப்ரொடியூசர்னு பேசியிருக்கானுங்க. ஆமாம், நீங்கள் தான் வீடியோ கொஞ்சம் லென்த்தாக கேட்டீங்க, அதான் அவனுக்கு 2 மணி நேரத்துக்கு லென்த் ஆக்கிட்டானுங்க. ரொம்ப கம் தான். இவர் தான் ரைட்டர் டேரக்டராக பண்ணுறாரு, நான் ஹீரோவாக பண்ணுறேன். அனௌன்ஸ்மெண்ட்டே பண்ணிட்டானுங்களா? இனி ஒன்றும் பண்ண முடியாது. ஐயோ லொகேஷனை கூப்பிட்றேன். இங்கே பாருங்க, இப்போ கூட லோகேஷன் தான் கால் பண்ணுறாரு. நீங்கள் பேசிட்டு இருக்கு, நான் வந்துடுறேன். தம்பி ரொம்ப தெளிவாக தாண்டா இருக்கீங்க. எப்படியும் படம் பண்ணுறதுன்னு ஆயிடுச்சு. கொஞ்சம் அதில் இந்த பிளட்டு பவுடர்லாம் மட்டும் வராமல் பார்த்துங்க. ஏன் சொல்கிறேன்னு உங்களுக்கு புரியுதுல்ல? நானா அதெல்லாம் எதுவும் வராதுண்ணா, நீங்கள் கவலையே படாதீங்க. நீங்கள் வேணா பாருங்க, படத்தை யூடியூப்ல அப்லோட் பண்ணணும், லைக் ஷேர் கமெண்ட் எப்படி பிச்சுக்க போகுதுன்னு. லைக்கு ஷேரு கமெண்ட்டா? யூடியூப்ல போடுறாங்களா? டேய் இவனை தேட்டருக்கு படம் பண்ணுறோன்னு எவனாவது போய் சொல்லி புரியுவீங்களா? என்னடா அது? அவனை பேக்கெட்டை செக் பண்ணும்போது இதுதான் இருந்துச்சு. டேய் அவனுங்க நம்மக்கிட்ட மாட்டிருக்கானுங்களா இல்லை நம்ம அவனுங்கிட்ட மாட்டிருக்கோமா? ஃபைனலி சத்தியமாக முழுசாக இப்போ தான் நான் விஷயம் பார்க்குறேன். எப்படி இருந்துச்சு சார்? அப்படி பண்ணால் ஃப்ரேம் இவ்வளோ தான் வச்சுருக்கோம், அதை விட்டு வெளியே போயிடுவீங்க. நான் கூட ஏதோ ஆசையாக பிடிச்சிக்கிட்டு சொல்லு. ஓகே, இல்லை ஆக்சுவலி பயங்கரமான என்ன எக்ஸைட்டிங்கான ப்ராஜெக்ட் அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா தெரியல, நான் எக்ஸ்பெக்ட் பண்ணல இது இவங்க படமாக பண்ணுவாங்க, அதுக்கு லோகேஷ் சார்லாம் எக்ஸ்பெக்ட் பண்ணல. ஸோ அது ரொம்பவே சர்ப்ரைசிங்காக தான் இருந்துச்சு. நல்லா சிரிப்போன்னு மட்டும் தெரியும், தட் இஸ் ஷுர். பட் ஆனால் ஆக்சுவலி ஹானஸ்ட்லி சொல்லணும்னா கொஞ்சம் டவுட்ஸும் இருக்குது ஒரு பக்கம். ஐ நோ திஸ் வில் பி ஃபன்னி அண்ட் ஆல், பட் ஒரு 2 hour லென்த்துக்கு வந்துட்டு நம்ம இதை எடுத்துக்க முடியுமா அப்படிங்கிறதுல எனக்கு கொஞ்சம் டவுட் இருக்குது. கொஞ்சம் ஓகே, பிகாஸ் நம்ம இப்போது வீடியோஸ் பார்க்குறோம் அப்படின்னா 5 minutes ஆர் லைக் 10 minutes வீடியோஸ் பார்க்குறோம் அப்படின்னா, அதுவும் ஃபைனலியில் வர வீடியோஸ் பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து அவங்க ஏதாவது ஒரு டு தே ஹாவ் அ கோர் அப்படிங்கிறது எனக்கு இம்பார்ட்டண்ட் கிடையாது. பிகாஸ் அங்கே அவர் பாரத் பேசுகிறது, அதுக்கு அவர் கொடுக்குற கவுண்டர்ஸ், அந்த ஒன்லைனர்ஸ்க்கு நான் சிரிப்பேன். அண்ட் தட்ஸ் ஃபன்னி அண்ட் தட்ஸ் ஆல் ஐ வாண்ட். பட் ஒரு 2 மணி நேரம் படங்கிறப்போ எனக்கு அதுக்குள்ளே ஒரு சாலிடான ஒரு கோர் வேணும். டசன்ட் ஹாவ் டு பி சீரியஸ், பட் ஒரு
ஸ்டோரி வேணும், அதான் அதுக்கான பிகினிங் மிடில் அண்ட் எண்ட் கரெக்டாக இருக்கணும். அட் த சேம் டைம் இது இருக்கணுங்கிறது. அவ்வளோலாம் இங்கே இது பண்ணாங்கன்னா எனக்கு தெரிஞ்சு நான் பர்சனலாக பயங்கரமான ஃபேன். அது உண்டு. எனக்கு ஐ லவ் தம். நிரஞ்சனோட ரைட்டிங் எல்லாத்தையும் பார்த்ததுலேருந்து அந்த ஒரு ஷார்ட் இதுலே அவரால் அவ்வளோ டெலிவரி பண்ண முடியும்னா, அண்டு இவர் ப்ரொடக்ஷன் தான் ராம்காம், அந்த காம்பினேஷனே வித்தியாசமாக இருக்குது, அதுவும் ஒன்று இருக்குது. அண்டு இவர் டெஃபினட்டாக அது நிரஞ்சன் கண்டிப்பாக பண்ணுவாருன்னு தான் இருக்குது. எனக்கு அது கொஞ்சம் எனக்கு ப்ராமிசிங்காக தான் இருக்குன்னு தோணுது. பட் இட்ஸ் ஜஸ்ட் அ ப்ரோமோ. இன்னும் நம்ம அடுத்தது நிறையா பார்க்கணும். ஸோ எனக்கு பார்த்ததுமே எக்ஸைட்டிங். இட்ஸ் வெரி வெரி எக்ஸைட்டிங். ஐ மீன் ரீசெண்ட் டைம்ஸில் ப்ராபப்ளி 1 or 2 இயர்ஸில் நான் பார்த்து ரொம்பவே நைஸ் அப்படின்னு ஃபீல் பண்ணுது. ஏன்னா இட்ஸ் வெரி பர்சனலி ஆல்சோ கனெக்டட். இன்னொன்று என்னென்னா, இது யூடியூப்பில் வந்து இங்கேருந்து போனவங்க நிறைய பேர் இருக்காங்க. இந்த பிளாக் ஷிப்போ, எருமசாணி, அவங்களாம் எல்லாருமே அவங்களாம் பண்ணியிருக்காங்க ஏற்கனவே. அவங்களாம் போயிட்டாங்க. பட் இவங்க அதுக்கு முன்னாடியே வந்து ரொம்ப நாள் என்னடா சைலண்ட்டாக இருக்காங்க. பட் சைலண்ட்டாக இருந்தாலுமே அவங்க அப்போ பண்ண வீடியோஸ் இப்போயும் எப்பயாவது போரிச்சா பார்க்கணுன்னா அது அவ்வளோ ஒரு ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கும் போது என்னமோ அது சிம்பிளாக பார்த்தா அப்படியே விழுந்து சிரிக்கலாம். எவ்வளோ நம்மளே பார்த்துருப்போம், அது தெரியும் எனக்கு. ஸோ அந்த இதில் எனக்கு அவர் மேலே நம்பிக்கை இருக்குது. இன்னொன்று இவர் பாரத்துமே 2 காம்பினேஷனே பயங்கரம். அமேசிங். லைக் அது இது இப்போ வரைக்கும் நான் பார்த்து ரொம்ப சில பேருக்கு தான் அந்த டைமிங் கரெக்டாக இருக்கும். அது நம்ம ஆக்சுவலி ஐயோ இது சொன்னால் கொஞ்சம் ஓவர் ஆகிடும். பட் ஓவரான்னு இல்லை. பட் இந்த ஆங்கரிங் டைம்ஸில் எஸ்கே கிட்ட பார்த்துருக்கோம். ஆங்கரிங் டைம்ஸ் ஐம் டாக்கிங் இப்போல்லாம் அந்த ஆங்கரிங் அந்த டைமிங்கில் ஷார்ப், அந்த டைமிங்கில் கரெக்டாக ஒரு கவுண்டர் டெலிவர் பண்ணுறதுலேருந்து அதை வந்து ஜென்யூனாக ஹர்ட் பண்ணாமல் ஒரு காமெடி பண்ணுறதுல கவுண்டர் டெலிவர் பண்ணுறது வேறு, அவர் ஸ்டைல் வேறு. இவர் வந்து ஐம் சேயிங் த டைமிங் இவர் வந்து டோட்டலி இந்த கேரக்டரே என்ன கேரக்டரு, இது என்ன பேசும், எந்த நாட்டில் இருந்து பேசும் ஒன்றும் தெரியாது. இந்த அது மாதிரி துண்டாக ஒரு தனியான ஒரு கேரக்டர் இது அப்படின்ற மாதிரியே கொண்டு வந்துட்டாங்க. சொன்ன மாதிரி அதில் சொன்ன மாதிரி உங்களால் அவனை சமாளிக்க முடியாதுன்ற மாதிரி தான் இருக்குது. ஸோ நான் eagerly waiting. I was very excited when I got to know about something like this is happening. Sadly, I've already seen it on Instagram. So I was very excited and it's a surprise. It's a very big surprise. But I have like that 2% of doubt. Is that இது எப்படி சொல்கிறது, டவுட்டுங்கிறத விட கரெக்டாக பண்ணிடுங்களேன் ப்ளீஸ், இதை கரெக்டாக டெலிவரி பண்ணிடுங்க. அந்த டவுட்லாம் இல்லை எனக்கு. ஓகே ஃபைன். மியூசிக் நல்லா இருந்தது, மியூசிக் சூப்பராக இருந்தது. இது யார் என்னன்னு தெரில, பட் ப்ரோமோக்குன்னு அந்த மியூசிக் வந்து நல்லா இருந்துச்சு. இது யூடியூப்பில் அவங்க சேனலில் யூஸ் பண்ணாதே மியூசிக் இல்லை அது கிடையாது, அது டோட்டலி வேறு. இன்னொன்று அவர் நம்ம இவ்வளோ பேசிட்டு லோகேஷ் அவரை பற்றி பேசாமல் இருக்க முடியாது. அவர் இப்படி தேடி வந்து இவங்களை கூப்பிட்டு வந்து சடன் சர்ப்ரைஸ். இது நார்மலாக ப்ரொடியூஸ் பண்ணுறாங்கனாலே பெரிய விஷயம். லைக் நார்மலாக இவங்க படம் பண்ணுறாங்களே அது எக்ஸைட்டிங்காக தான் இருக்கும். இல்லை லோகேஷ் அவங்க பேனரில் ஜி ஸ்குவாடில் பண்ணுறது வந்து அது செம்ம சர்ப்ரைஸ். அது அவர் இப்போது இந்த மாதிரி இப்படி வரவங்களை இப்படி என்கரேஜ் பண்ணி இப்படி ஒரு புஷ் கொடுக்குறது வந்து சூப்பர் நைஸ். லெட்ஸ் ஹோப் இதில் இன்னும் மற்ற வேறு யாரெல்லாம் இன்வால்வ் ஆயிருக்காங்க இந்த ப்ராஜெக்டில் அதெல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு கொஞ்சம் எக்ஸைட்டிங்காகவே இருக்குது. ஸோ இன்னொரு நல்ல விஷயம் என்னென்னா, இதுதான் ஃபஸ்ட்டு வீடியோ நம்ம ஆரம்பிக்கிறது. ஹோப்ஃபுல்லி நல்லபடியாக ஆரம்பித்து நல்லாவே போகணும்னு பார்ப்போம். ஒரு ட்ரை தான். ஓகே, கட் பண்ணிக்கலாமா?